ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சிம்பிளான சமையல் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான சமையல் தான் செஞ்சுருக்கேன். வாங்க என்ன செஞ்சுருக்கேன். நல்ல சூடாக சாதம், ஆவி பறக்கறதுக்கு பாருங்கள். சுட 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 சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய். யாருக்கெல்லாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரசம், தயிர் சாத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். இந்த பருப்பு ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். நம்ம வந்து குழந்தைங்க சாப்பாடில் பருப்பு சேர்த்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதனால் இந்த பருப்பு ரசம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அப்புறம் அதுவும் இந்த கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குட்டி வாண்டிக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரம் போடாமல் சும்மா லைட்டாக காரம் போட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க எல்லாமே டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரசம், எண்ணெய் கத்திரிக்காய். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உண்மையாகவே அற்புதமாக இருக்குது. சைடிஷாக நீங்கள் அந்த ரசத்தை மட்டும் வச்சு சாப்பிட்லாம் போல். எண்ணெய் கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரசத்துக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நான்வெஜ் விரும்புகிறவங்களாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணிங்கன்னா நான்வெஜ்ஜே கேட்க மாட்டீங்க. இதே போதும் அப்படிங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரசம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி புளிப்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்குது குழம்பு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது புதுசாக வந்து குழம்பு, ஏதாவது ஒரு குழம்பு டிஷ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையே செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.